Hello students, welcome to John Max. Today class for 10th standard பயிற்சி 2.2ல 9th question தான், லாஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல் எண்கள் என்ன நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி இயல் எண்கள்னாவே என்ன அப்படின்றது. ஸோ அது என்னது 1 2 3 எக்ஸட்ரா. அவங்க கொடுத்துருக்கிறது 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 10ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுதான் 10 இயல் எண்கள். 1லேருந்து 10 வரைக்கும் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இயல் எண்கள். ஸோ இதை மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எதுன்னாங்க. ஸோ இந்த கணக்குலையும் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம். மீ போ மா என்ன கண்டுபிடிக்க போகிறோம். மீ போ மா இதெல்லாம் நம்பரையும் வகுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பாட்டை நம்ம பெருக்கனா கிடைக்கிறதா மீ போமா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், வகுக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற நம்பரை கண்டினியூவாக அப்படியே எழுதிக்கோங்க. 5 6 7 அடுத்தது 8 9 10. ஸோ இந்த நம்பரை கண்டினியூவாக வகுக்கணும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் 1 இருக்குது, அதை 1 அப்படியே எழுதிக்கலாம். செகண்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 இருக்குது. இப்போ 2 எத்தனை டைம் வரும், ஒரு டைம். 3 இது 2ஆல் வகுப்படுற எண்ணெல்லாம் கரெக்டாக வகுப்பட்டுருங்கணும். இப்போ 2 2 4 5 3 2 6 7 அப்படியே வச்சுக்கோங்க. 4 2 8 9 அப்படியே வச்சுக்கோங்க. 2 10. திரும்ப என்ன பண்ணலாம், 2ஆம் வாய்ப்பாடியே போடுங்க. 1 அப்படியே இருக்குது, 1 3 அப்படியே வச்சுக்கோங்க. 2 ஒரு டைம், 1 2 2 5 அப்படியே வந்துடும். 3 7 வந்துடும். 4 2 2 4 9 5 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு திரும்ப என்ன பண்ணலாம், 2ஆம் வாய்ப்பாடியே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ஒரு 2 இருக்கா. அப்போ 1 அப்படியே வச்சுக்கோங்க. 3 வந்துடும். 5 அப்படியே இருக்கும். 3 7 அப்படியே இருக்கும். 2 மட்டும் பாருங்கள், 2 2 9 அப்படியே இருக்கும். 5 அப்படியே இருக்கும். அடுத்த டேபிள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாய்ப்பாடு, 3ஆவது வாய்ப்பாடு. இது 1 இருக்கா. ஸோ 1 அப்படியே வச்சுக்கோங்க. 1 அப்படியே இருக்கும். இதில் 1 3 1 அப்படியே இருக்கும். 5 இங்கே 1 3 7 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் பாருங்கள், 1 அப்படியே இருக்கும். 3 9 5 அப்படியே இருக்கும். திரும்ப என்ன பண்ணலாம், 3ஆவது வாய்ப்பாடு 1 அப்படியே இருக்குது. 5 அப்படியே வச்சுக்கலாம். 1 7 1 3 இருக்கா. அப்போ 1 3 5. இப்போ என்ன வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம், 5ஆவது வாய்ப்பாடு. 5ஆவது வாய்ப்பாடு யூஸ் பண்ணால் 1 1 1 5 ஒரு டைம், 1 5 5 1 7 அப்படியே வந்துடும். 1 1 1 5. கடைசியாக என்ன பண்ணலாம், இந்த 7 மட்டும்தான் இருக்குது. அப்போ 7ஆம் வாய்ப்பாடு. அப்போது இதில் எல்லாமே இப்போது எல்லாமே என்னாகும், 1ஆல் வகுப்பட்டுருச்சு. 7 என்னாகும், 7 வகுப்பட்டுருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 1எல்லாம் விட்டுட்டு இதில் என்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ணமோ வாய்ப்பாடு, அந்த வாய்ப்பாடு எடுத்து அதனுடைய மீ போ மா எழுதணும். பெருக்கல்ல எழுதி அதனுடைய பெருக்கல் பலன் நம்பர் தான். இப்போ 2 எத்தனை டைம் வந்திருக்கு, 1 2 3 டைம். அப்போ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. 3 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. 3 பெருக்கல் 3. அப்புறம் 5 பெருக்கல் 7. சரிங்களா. இப்போ இதனுடைய பெருக்கல் மதிப்பு தான் நம்மளுக்கு என்னவா கிடைக்க போகுது, மீ போமா. அது எல்லாத்தையும் பெருக்கணுங்களா, உங்களுக்கு 2520 கிடைக்குது. தேர்ஃபோர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண். ஸோ இப்போ இதனுடைய பெருக்கல் தான் அதனுடைய சிறிய எண். தேர்ஃபோர் கடைசியாக ஆன்சர் இருக்கிறது. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வார்த்தையை எழுதுங்க. சிறிய எண் 2520. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள்.